இதனாலேயே டிப்ரெஷன் ஆகுது, ஸ்ட்ரெஸ் ஆகுது, தூக்கம் இல்ல. கண்டிப்பா மேம். இத்தனை வருஷம் நான் உழைச்சிக்கிட்டே இருக்கேன், உழைப்பு மட்டும்தான் போகுது, பண விரயம் ஆகுது, எனக்கு சக்சஸ் ஆகலையே, எல்லாமே கரெக்டா தானே பண்றேன் அப்படின்னு. ஸோ இதற்கு நம்மளுடைய முக்கியமான ஒரு பூஜை முறை இருக்கு. மூலிகை கடவுளாகவே நம்ம பாவிச்சு நம்ம பூஜை செய்யும்போது நிறைய நீங்க சொன்ன மாதிரி நோய்களா இருக்கட்டும், பண தடையா இருக்கட்டும், நமக்கு நிவர்த்தி ஆகுது. பிரெயின் பவர் யோகா, அப்போ மூளையோட திறனை எவ்வளவு அதிகமா அது மேம்படுத்துது. அப்ப விநாயகரை வச்சு குழந்தைகளுக்கு பிடிச்ச கடவுள் அதுதானே. வாத நோய்கள், மூட்டு வலி, குதிகால் வலி எல்லாமே நமக்கு குணமாகுது. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. நான் சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இங்கே நிறைய பேர் தீர்வாகி உடம்பு ஆரோக்கியத்தோட சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லும்போது எங்களுக்கு, எங்கள் நித்யா மேம்க்கும் நான் அதை அவங்கள ஆங்கர் பண்ணுற எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நிறைய பேர் எனக்கும் பர்சனலாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், என்னோடய ரிலேட்டிவ்ஸு, நான் கூட ஆர்டிஸ்ட்டு நிறைய பேர் என் கூட ஆக்ட் பண்ணுறவங்கெல்லாம் நிறைய பேர் மேம் நம்பர் கேட்டு நிறைய பேர் இங்கே அப்பாயின்மெண்ட் வாங்கி நிறைய பேர் குணமாகறாங்கன்னு எனக்கு வேறு ஃபோன் பண்ணி பர்சனலாக சொல்கிறாங்க. அந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நமக்கு தெரிஞ்சதை நல்ல விஷயத்த மற்றவங்களுக்கு பகிரணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லது. நமக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா நம்ம நல்லது செஞ்சால் மட்டும்தான் நமக்கு நல்லது நடக்கும். அந்த ஒரு கொள்கையோடு வாழ்கிறவங்க தான் எங்கள் நித்யா மேம். வர்றவங்களுக்கு எல்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்கி டாக்டரை பார்க்க வர்றவங்களுக்கு எங்கள் நித்யா மேம் ஒரு ₹1 காயின் எடுத்து அவங்க பேரை சொல்லி முடிஞ்சு வச்சு சாமிக்கிட்ட அவங்களுக்கு குணமானவுடனே அதை கொண்டு போய் கோவிலில் போடுறாங்க. அந்த ஒரே ஒரு ஸ்பெஷலுக்காக தான் எங்கள் நித்யா மேமை தேடி அவ்வளோ பேஷண்ட்ஸ் அப்பாயின்மெண்ட் வாங்கி இங்கே பார்த்து குணமாகறாங்க. அதை நானே கண்கூடாக இங்கே வரும்போதே என்ட்ராகும்போதே நிறைய பேரை பார்த்துட்ருக்கேன், நிறைய பேர்கிட்ட கேட்டுட்ருக்கேன். அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நிறைய பார்த்துட்ருக்கோம், மருத்துவ ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நம்ம நிறைய பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், எங்கள் நித்யா மேம்கிட்ட, உங்கள் நித்யா மேம்கிட்ட கேட்டு கொஞ்சம் சொல்லுமா, நிறைய பணத்தடை இருக்குது, காரிய தடை இருக்குது, தடங்கள் ஆகுது. நான் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போனால் அது தடங்கள் ஆகுது. அதெல்லாம் தடங்களே இல்லாமல் ஒரு விஷயம் ஜெயமாகணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், என்ன பரிகாரம், என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு மேம்கிட்ட கேட்டு உங்கள் மூலிமா அவரும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ இதை நானும் கேட்டுக்கிறேன். நித்யா மேம் சந்திப்போம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இங்கே வரவங்களாம் ஆரோக்கியமாக இருக்காங்க, நானும் ஆரோக்கியமாக இருக்கேன். நான் உங்களுக்கு அனுப்புகிற பேஷண்ட்ஸ் எல்லாரும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் நல்லா பார்த்தாங்கப்பா, நித்யா மேம் நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க, நல்லா எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அதான் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு சுகருக்கு அனுப்பிச்சேன். ஆமாம், இப்போ நார்மலாக இருக்குன்னு சொன்னாங்க எனக்கு ஃபோன் பண்ணி. தேங்க்யூ மேம், ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. பார்டர் லைன் டயபிட்டிஸ் தான், 1 மந்த்லேயே நார்மல் வந்துட்டாரு. நம்ம எப்பவுமே சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சுகர் இருக்கா, பிபி இருக்கா, ஹெர்பல் மெடிசன்ஸ்லேயே இது கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிக்கலாம். நம்ம கரெக்டான டைம் வந்தது. இல்லை மேம், சில பேர் என்னென்னா அது எவ்வளோ சுகர் இருக்குன்னு தெரியாமல் மெடிசன் கொடுத்துட்றாங்க டாக்டர். சில பேர் அதை செக் பண்ணிட்டு கொடுக்கணும், அது சரியாக நிறைய பேர் கொடுக்கறது. அதாவது நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி எவ்வளோ இருக்குது, அதுக்கு என்ன மெடிசன் கொடுக்கணும், அவருக்கு என்ன சூட் ஆகுன்றதை பார்த்து கொடுத்துருக்கீங்க. அதான் அவர் குணமாயிருக்காரு, நார்மலாக இருக்காராம், நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்காரு, ரொம்ப அதாவது சுறுசுறுப்பாக இருக்கேன்னு சொன்னார். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஒரு ரொம்ப தெரிஞ்ச ஃப்ரெண்டு மேம், அவர் கேட்டார் என்ன தடங்கள்லாம் போகிறதுக்கு, இந்த காரிய தடங்கள். அவர் ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறாராம், நிறைய தடங்கள் இருக்குது, காரிய தடை, பணத்தடை, எல்லா விஷயத்துலையுமே ஒரு தடங்களை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் உங்களை கேட்டு சொல்ல சொன்னார். அவரும் எப்படியும் இந்த வீடியோ பார்த்துட்ருப்பாரு, பட் எல்லாருக்கும் அது தெரியணும், கொஞ்சம் சொல்லுங்க மேம். நிச்சயமா மேம். ஏன்னா நிறைய பேர் இது சொல்லுவாங்க, எனக்கு இதனாலேயே டிப்ரெஷன் ஆகுது, ஸ்ட்ரெஸ் ஆகுது, தூக்கம் இல்ல. கண்டிப்பா மேம். இத்தனை வருஷம் நான் உழைச்சிக்கிட்டே இருக்கேன், உழைப்பு மட்டும்தான் போகுது, பண விரயம் ஆகுது, எனக்கு சக்சஸ் ஆகலையே, எல்லாமே கரெக்டா தானே பண்றேன் அப்படின்னு. இதற்கு நம்மளுடைய முக்கியமான ஒரு பூஜை முறை இருக்கு. எப்பவுமே சித்தர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, மூலிகையும் கடவுளும் ஒன்றுதான், கடவுளோட ஒப்பிட்டு தான் மூலிகையை சொல்லுவாங்க. ஒவ்வொரு மூலிகையிலும் ஒவ்வொரு கடவுள் வாசம் செய்கிறார் அப்படி சொல்லி தான் அந்த
நிறைய பூஜைகள் இருக்கு. ஒரு மூலிகை நாங்க எடுக்கணும்னாலே பூஜை செய்து நாள் நட்சத்திரம் பார்த்து எடுக்கிறது அவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா அந்த மெடிசன் வரும் நமக்கு. அப்படி பார்க்கும்போது மூலிகை கடவுளாகவே நம்ம வந்து பாவிச்சு நம்ம பூஜை செய்யும்போது நிறைய நீங்க சொன்ன மாதிரி நோய்களா இருக்கட்டும், பண தடையா இருக்கட்டும் நமக்கு நிவர்த்தி ஆகுது. அப்படி பார்க்கும்போது இந்த வெள்ளெருக்கம் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம், கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப முக்கியமான விநாயகர் சதுர்த்திக்கு வந்து விநாயகருக்கு மாலையா போடுவோம். ஆமா. சிவபெருமான் ஆலயங்கள்லயும் இருக்கும். நிறைய கோயில்கள்ல இந்த வெள்ளெருக்கம் செடி இருக்கும். ம். அதை தொட்டு கும்பிடுவாங்க. கடவுளுக்கு நிகரான ஒன்று. அதே மாதிரி மருத்துவத்திலும் அது கிங்குன்னே சொல்லலாம். அப்படியா? வாத நோய்கள் இது பேரை சொன்னாலே ஓடிடும். ஓ. ஸோ அந்த அளவுக்கு வெள்ளெருக்கம் செடியில நிறைய பலன்கள் இருக்கு. ம். இதுல வந்து பிள்ளையார் செய்து கும்பிடுவாங்க. ம். கடவுளாகவே அது இதுல தெரியும், வேறு கேள்விப்பட்டிருக்கேன். வெள்ளெருக்கம் வேறு. பிள்ளையார் அவ்வளவு சக்தி வாய்ந்தது. ம். நம்ம வீட்டுல வைத்து அந்த விநாயகரை வந்து பூஜை செய்யும் பொழுது நீங்க சொன்ன மாதிரி பணத்தடை நமக்கு நிவர்த்தி ஆகுது, உடலுக்கு ஆரோக்கியம், குழந்தைகளுக்கு கல்வி, ஞானம் வரும். ஸோ கணபதி அப்படின்னு சொல்லும் போதே ஞானத்திற்கான கடவுள். அது தோப்பு காரணம் போடுறதே நம்ம வந்து நம்மளுடைய மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு பாயிண்ட் தான் அது. ஸோ இன்னைக்கு வெளிநாட்டுல எல்லாமே பிரெயின் பவர் யோகான்னு சொல்லிட்டு தோப்பு காரணத்தை அவங்க வந்து போட்டுட்டு இருக்காங்க. பிரெயின் பவர் யோகா. அப்போ மூளையோட திறனை எவ்வளவு அதிகமா அது மேம்படுத்துது. அப்ப விநாயகரை வச்சு குழந்தைகளுக்கு பிடிச்ச கடவுள் அதுதானே. ஸோ நம்ம விநாயகரை வந்து வெள்ளெருக்கம் வேறு விநாயகரை நம்ம வைத்து வழிபடும் பொழுது இந்த தடைகள் நிவர்த்தி ஆகுது. இன்னொரு விஷயம், வெள்ளெருக்க வேற வந்து நம்ம பூஜை செய்து வீட்டு பூஜை அறையில வைக்கலாம். எப்படின்னா நம்ம வெள்ளெருக்க வேற வாங்கிட்டு வந்து முதல்ல அதுக்கு வந்து செய்யக்கூடிய சடங்கு மரியாதைகளை செய்யணும். முதல்ல நம்ம வந்து தண்ணீர் விட்டு நல்லா கழுவிடணும். அதுக்கப்புறம் மஞ்சள் நீர், கோமியம், அடுத்ததாக கோமியம், சந்தனம் நல்லா அப்ளை பண்ணிட்டு சந்தனம், பால், பன்னீர், இதனால ஒவ்வொன்றாக அபிஷேகம் செய்து மஞ்சள் குங்குமம் வச்சு வீட்டின் ஈசானிய மூலையில கட்டி தொங்க விடணும். மஞ்சள் கயிற்றுல ஈசானிய மூலையில கட்டி தொங்க விட சொல்றாங்க. வெளியில போகும்போது நம்ம அதை வந்து தொட்டு கும்பிட்டுட்டு போறது நல்லது. சோ வீட்டுக்கு யாருன்னா வராங்கன்னா திருஷ்டி போடுறதுக்குன்னே சிலர் வராங்கன்ற மாதிரி ஒரு நமக்கு ஒண்ணு தோணும். அது எல்லாமே அதை தாண்டி உள்ள வராது. ஸோ நம்மவும் வெளியே போகும்போது அதை பார்த்துட்டோ இல்லை கும்பிட்டுட்டு போகும்போது நமக்கு காரிய சித்தி உண்டாகும். நம்ம நினைக்கக்கூடிய நல்ல காரியங்கள் கடவுள் அனுகிரகத்தோட இது நம்ம செய்யக்கூடிய முயற்சியும் உழைப்பும் நல்லா கடவுளோட ஆசையும் இருக்கும்போது இதையும் நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா நீங்க கேட்ட மாதிரி இந்த காரிய தடைகள் எல்லாமே விலகுது. இல்லைங்க ஈசானிய மூலையெல்லாம் தெரியல, என்ன பண்ணலாம்னா வீட்டு பூஜை அறையில வச்சு இதை நம்ம வந்து டெய்லி நம்ம கும்பிட்டுட்டு வரலாம். இதோட முக்கியமாக இதோட மருத்துவ குணங்கள் பார்க்கும்போது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வாத நோய்களை விரட்டி அடிக்கும் அப்படின்னு. இப்போ மூட்டு வலி, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குன்னா இந்த எருக்கு தைலம், அண்ட தைலம், ஏரண்ட தைலம்னு சொல்லுவாங்க. ஏரண்ட தைலம் நம்ம பயன்படுத்தும் போது வாத நோய்கள், மூட்டு வலி, குதிகால் வலி எல்லாமே நமக்கு குணமாகுது. எருக்கு இலை, எருக்கு இலையோட பால் நம்ம எடுத்துக்கணும். இதனோட சுக்கு, மிளகு, கருஞ்சீரகம், அக்ரஹாரம், சிற்றரத்தை, கோஷ்டம், இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து நல்லெண்ணெயில காய்ச்சி அந்த தைலத்தை தடவிட்டு வரணும். மூட்டு வீக்கம் நல்லா வீங்கி நீர் கோர்த்து இருக்கும், வாத நீர்ன்னு சொல்லுவோம். வாத நீர் கோர்த்து மூட்டுக்கள் வலியோட இருப்பாங்க. அந்த வலி நமக்கு குறையறதுக்கு இந்த தைலம், எருக்கு தைலம் ரொம்ப சிறந்தது. எந்த வகையான வலியோ வாதமோ குறையணும்னா இதை நம்ம பயன்படுத்தலாம். எருக்கம் பாலிலிருந்து செய்யக்கூடிய மருந்து தோல் நோய்களுக்கும் நம்ம பயன்படுத்துறோம். ஸ்கின்ல வந்து சொரியாசிஸ் இருக்கு, தேமல் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கருஞ்சீரகத்தை எருக்கம் பால் விட்டு அரைச்சி தேமல் அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். அந்த மாதிரி செய்யும்போது தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குணமாகுது. அவ்வளவு தெய்வீகத்தன்மை இருக்கக்கூடியதுதான் இந்த வெள்ளெருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு மூலிகை. அதாவது எருக்கம் பிள்ளையாரு கேள்விப்பட்டிருக்கேன். எருக்கம் இதில் இவ்வளோ மெடிசன் எல்லாமே வந்து எல்லாம் ஃபுல் வீடியோ பார்க்கணும் மக்கள் வந்து. அதில் அந்த தைலம் வர சொல்லியிருக்கீங்க. தைலம் நம்மகிட்ட இருக்கா மேம்? அது நம்ம கிட்ட இருக்கு. இது வந்து ஒரு ஸ்பெஷல் தைலம். நிறைய பேர் மெடிசன் வாங்குறாங்களோ இல்லையோ அந்த தைலம் மட்டும் எனக்கு கொடுங்க, அது நான் ஊருக்கு போனா கூட கையோட நான் கொண்டு போயிடுறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு கால் வலி, முட்டி வலி, பாதம் வலி, நின்றுட்டே வேலை பார்க்குறாங்க. நிறைய லேடிஸ்க்கு இருக்கு முட்டி வலி. கண்டிப்பா அந்த தைலம் எல்லாருக்குமே வந்து நீடு தான், தேவைப்படும். இந்த கிராமப்புறங்கள்லாம் இன்னைக்குமே இதை ஃபாலோ பண்ணுவாங்க. எருக்கு இலையில சுட்டு, செங்கலை சுட்டு அதுக்கு மேல எருக்கு இலையை வச்சு குதிகால வைப்பாங்க. குதிகால் வாதம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த குதிகால் வலி சொல்லுவோம், ஹீல் பெயின். ஸோ இந்த பிளான்டர் ஃபேஷியட்டிஸ்ன்னு சொல்ற கண்டிஷன், அந்த லிகமெண்ட் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆயிருக்கும்.
ஸோ அதுக்குமே இந்த செங்கல் நல்லா சூடு பண்ணிட்டு அதுக்கு மேல எருக்க இலையை வச்சு காலை சூடா வைப்பாங்க. ஓ இன்னைக்கு வில்லேஜ்ல இருக்க நிறைய பேருக்கு இது தெரியும் மேம், பண்ணுவாங்க. அப்படியா? அந்த வாதத்தை குறைக்கிறதுக்கு எருக்கு ரொம்ப சிறந்தது. எங்க ஆரம்பிச்சு எங்க வந்துட்டோம் பாருங்க. காரிய தடையில ஆரம்பிச்சு மெடிசனுக்கு வந்துட்டீங்க. மெடிசனுக்கு வந்திருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ மேம். தேங்க்யூ. மக்களே, உங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் நான் உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்கிறது தான், ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் அந்த தைலம் என்ன, அதுக்கு காரிய தடைக்கு இந்த ஒரே ஒரு எருக்கம் வேரில் அவங்க அவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாக வீடியோ பார்த்தா தான் தெரியும். ஏன்னா மெடிசன்லேருந்து ஆரம்பித்து காரிய தடையிலேருந்து ஆரம்பித்து எல்லாத்துக்குமே இந்த ஒரே ஒரு எருக்கம் வேரில் வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வாங்க, அப்பாயின்மெண்ட் வாங்குங்க, எங்கள் மேமை வந்து பாருங்கள். காரிய தடை என்னங்க, என்ன கால்வலி என்னன்னாலும் இங்கே தைலம் இருக்குது, மெடிசன் இருக்குது, மருத்துவம் இருக்குது, ஆன்மீகம் இருக்குது, எல்லாம் இங்கே நித்யா மேம்கிட்ட இருக்குது. அப்பாயின்மெண்ட் வாங்கி ஃபுல்லாக வந்து செக் பண்ணி மெடிசன் எடுத்துகிட்டு ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ.